பேரவைத் தலைவர் அவர்களே, நம்முடைய தென்காசி மாவட்டம் நம்முடைய மனோஜ் பாண்டிய அண்ணன் அவர்கள் ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க. அவர் ஒரு 7 கிராமத்தை சொல்லி எங்கள் கரடிகள்லாம் வளம் வருது, மக்கள் பாதிக்கிறாங்க, ஒரு கிராமத்தில் ஒருத்தர் இறந்துருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, அந்த கிராமத்தில் வடமலை சமுத்திரம் என்ற கிராமத்தில் திரு முருகன் என்பவர் 31/7/2026 அன்று மாலை 6 மணி அளவில் கரடி தாக்கி இறந்தது உண்மைதான். அவருக்கு முதற்கட்டமாக அந்த 50,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. உரிய ஆவணங்கள், அந்த டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட்லாம் வந்த உடனே மீதி பணம் 9,50,000 கொடுக்கப்படும் என்பதை நான் இந்த பேரவையின் வாயிலாக தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் அவர்கள் அந்த குடும்பத்தினர் அணுகி விரைவில் கொடுக்க சொல்லி தாய்மொழி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி தொகுதியில் குறைந்த மின்னழுத்த மின்சாரம் தான் கிடைக்கிறது. விவசாயிகள் குறை தீர்க்க குறிச்சி சீதாம்பாள்புரம் துணை மின் நிலையம் 110 kV நிலையம் அமைத்து தருமாறும், திருவோண ஒன்றியம் பாதரங்கோட்டையில் 110 kV துணை மின் நிலையம் அமைத்து தருமாறும் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல பேராவூரணிக்கென்று செயற்பொறியாளர் அலுவலகம் ஆபீஸ் அமைத்து தருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். நீதிமன்றம் அங்கே வாடகை கட்டிடத்தில் இயங்குகின்றது. அதற்கு ஒரு சொந்த கட்டிடம் கட்டித்தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அறநிலையத்துறை அமைச்சருக்கு ஒரே ஒரு கோரிக்கை. திருச்சி தம்பலத்தில் முத்துமாரியம்மன் சிவன் கோயிலுக்கு முதலே திராவிட மாடல் ஆட்சி 1,30,00,000 அதை சீரமைக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. அந்த நிதி பத்தலை. மீண்டும் அதற்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே தேவைப்படுகிறது. நீங்கள் ஆய்வு செய்து அதற்குரிய தொகையை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். பேரவைத் தலைவர் அவர்களே, காஞ்சிபுரம் மாவட்டம் 2ஆக பிரிக்கப்பட்ட போது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் சட்டக்கல்லூரியும் மருத்துவக் கல்லூரியும் செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு சென்று விட்டது. ஆதலால் எங்கள் காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு சட்டக்கல்வியும் மருத்துவக் கல்வியும் வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, சட்டத்துறை மானிய கோரிக்கையில் உத்தரவு தொகுதியில் மக்கள் மிக முக்கியமான ஒரு கோரிக்கையை இந்த அவையின் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிறேன். உத்தரமேறு பகுதியில் ஏற்கனவே மாவட்ட உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் செயல்பட்டு வருகிறது. ஆனால் சார்பு நீதிமன்றம் இல்லாத காரணத்தினால் உத்தரமேறு பகுதி மக்களுடைய பல்வேறு வழக்குகள் காஞ்சிபுரம் சார்பு நீதிமன்றத்திற்கு செல்ல வேண்டிய நிலை உள்ளது. எனவே உத்தரமேறு மக்களின் நீண்டகால கோரிக்கையை கருத்தில் கொண்டு உத்தரமேரிலேயே ஒரு சார்பு நீதிமன்றத்தை அமைக்க வேண்டும். எனவே மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் உத்தரமேரில் சார்பு நீதிமன்றம் அமைப்பதற்கான நடவடிக்கை இந்த மானிய கோரிக்கையின் மூலம் எடுக்க வேண்டும். சுருக்கமாக ரெண்டு வரியில். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 10/7/2026 அன்று பள்ளிக்கரணை குப்பை கிடங்கில் மின்சாரம் கோபுரம் சாய்ந்த நிலையில் இருந்தது. 28/7/2026 அன்றுக்குள் மின்சாரத்துறை அமைச்சர் அவர்கள் இந்த மின் கோபுரத்தை சரி செய்து கொடுத்ததாக சோழிங்கநல்லூர் தொகுதி மக்களின் சார்பாக மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சோழிங்கநல்லூர் தொகுதியில் நீதிமன்றம் வாடகையில் உள்ளது. அது அரசாங்க இடத்தில் கட்டுத்தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் தெரிவித்துக் கொண்டு, எங்களுடைய கோயில்பட்டியில் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்திற்கு கடந்த 6 மாதத்துக்கு முன்பாக இடம்லாம் ஒதுக்கி கொடுக்கப்பட்டிருக்குது. அதை நம்மளுடைய சட்டத்துறை அமைச்சர் அவர்கள் உடனடியாக அதை பணியை செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மற்றும் கோயில்பட்டியினுடைய நீதிமன்றத்துக்கு செல்லக்கூடிய பாதைகள் பல ஆண்டுகளாக ஆக்கப்பட்டது. போன பிறகு அதை நகராட்சியில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. அந்த துறையில் கேட்டு அந்த ரோடையும் செய்து தர வேண்டும். அதே போல் நம்மளுடைய அறநிலைத்துறை அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய கோவில்பட்டி செண்புள்ளி அம்மன் கோவிலிலே 10 மண்டபப்படி இருக்கு. அதுல 3 மண்டபப்படிதாரர்களுக்கு இடவசதி இல்லை. ஒன்று யோகீஸ்வரர்களுக்கும், ஒன்று கம்பவர் சமுதாயத்துக்கும், ஒன்று இல்லத்து பிள்ளைமாருக்கும் 3 பேருக்கும் இடஒதுக்கீடு தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, மீண்டும் ஈபியினுடைய அமைச்சர் அவர்களுக்கு எங்களுடைய பகுதியிலே 10,000 குடும்பங்கள் குடியிருக்கிறது. டவுன்லையும் கிராமத்திலையும் வரக்கூடிய பாதை, அதில் உயர் மின் அழுத்தம் வயர் செல்கிறது. அதை பாதை மாற்றி அமைத்து தருமா என்பதை உங்கள் மூலமாக அமைச்சரை கேட்டுக்கொண்டு அமைகிறேன்.
மின்சார கட்டணம் எடுக்கும் பொழுது மாதம் ஒரு முறை மின்சார கட்டணம் எடுக்கிறது திட்டம் இருக்கிறதா என்று கேட்கிறோம். இல்லத்தரசிகள் ரொம்ப முக்கியமான திட்டம். ஒரு 100 ரூபாய் சேமிச்சா கூட அது ஒரு 2 கிலோ அரிசி கிடைக்கும். அதே போல தட்கல்ல பதிவு பண்ணியிருக்கிறாங்க விவசாயிகள், 65,000 பேர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது 1500 கோடி ரூபாய் மின்சார வாரியத்துக்கு செலுத்தியிருக்கிறாங்க. அதை உடனடியாக ரிலீஸ் பண்றதுக்கு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறீர்களா? இலவச மின்சாரத்தைக்காக இன்னும் 2 லட்சம் பேர் விவசாயிகள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று 1 கோடி மின் இணைப்புகள் இருக்கும்போது 1.5 லட்சம் பேர் பணியாற்றிட்டு இருந்தாங்க மின்சார வாரியத்தில். இன்னைக்கு 3 கோடி மின் இணைப்புகள் இருக்குது, 70,000 பேர் தான் பணியாற்றுகிறார்கள். அப்போ எப்படி வேலை செய்ய முடியும்? ஒரு ஒப்பந்த தொழிலாளர்களோ தற்காலிகமோ அவங்களெல்லாம் நிரந்தரம் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, என்னுடைய நாகப்பட்டினம் தொகுதியில் நாகூர் நகரில் அடிக்கடி மின் அழுத்தம் காரணமாக மின் பற்றாக்குறை ஏற்படுகிறது. எனவே அங்கே ஒரு துணை மின் நிலையம் அமைக்க மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் முன் வருவார்களா என்று கேட்க விரும்புகின்றேன். நீண்ட நாள் சிறைவாசிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்று கோரிக்கை இருக்கின்றது. அதற்கு முன்பாக ஃபர்லாக் முறையில் சென்ற ஆட்சியில் அவர்களுக்கு நீண்ட விடுப்பு கொடுக்கப்பட்டது. இப்போதும் ஃபர்லாகுக்காக அவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். அந்த விண்ணப்பங்களை உடனடியாக பரிசீலனை செய்து அவர்களுக்கு ஃபர்லாக் கிடைப்பதற்கு இந்த அரசு முன்வருமா என்று கேட்க விரும்புகின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, பாலக்கோடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காரிமங்கலம் பேரூராட்சி பகுதியில் கோடாலம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் மையப்பகுதியில் அமைந்துள்ளது. அந்த கோயிலுக்கு சொந்தமான பகுதியிலே 500க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டி வாழ்ந்து வருகிறார்கள். இப்பொழுது கடந்த 4 வாரத்திற்கு முன்பாக சென்னை உயர்நீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பின்படி 12 வாரங்களில் காலி செய்ய வேண்டும் என்று, அங்கே மீட்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டிருக்கிறது. ஆகவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் வாயிலாக நான் மாண்புமிகு இந்து அமைச்சரை கேட்டுக்கொள்வதெல்லாம், அந்த இடத்திற்கு குறைந்தபட்சம் வாடகை நிர்ணயம் செய்து அந்த வீடுகளை காலி செய்யாமல் தொடர்ந்து அந்த பகுதியை வாழக்கூடிய மக்கள் வாழ வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டு அமர்கின்றேன்.